இது ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கும் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாட்டியும் சங்கரா டிவி நமக்காக சிறப்பான ஒரு ஹோமங்கள் பண்றா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மிகையாகாதுல்ல. இந்த வாட்டியும் சங்கரா டிவி ஸ்ரீ சுயம்பரா கலா பார்வதி ஹோமம், கந்தர்வ ராஜ ஹோமம் மற்றும் சர்ப்ப சாந்தி ஹோமம் இது மூணும் தான் பண்ண போறோம். அதை பத்தி நம்மளோட பேசுறதுக்காக தான் ஜோதிடர் அருளமுதம் ஜோதிடர் ஸ்ரீமான் பார்த்தசாரதி சுவாமிகள் வந்திருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். சுவாமிகள் வணக்கம். சுவாமிகள் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் சுவாமிகள். சுவாமி, ஒவ்வொரு வாட்டியும் சங்கரா டிவி நமக்காக பிரயத்னப்பட்டு இந்த மாதிரியான ஹோமங்கள் பண்றா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மிகையாகாது. அதுவும் இந்த வாட்டி சிறப்பாவே சுயம்பரா கலா பார்வதி ஹோமம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தொடர்ந்து நிறைய ஹோமங்கள் பண்ண போறோம். இந்த சங்கரன் கோவிலை பத்தின சிறப்பம்சங்களை சொல்லுங்க. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவாய விஷ்ணுரூபாய சிவரூபாய விஷ்ணவே சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணு விஷ்ணுஷ்ய ஹிருதயம் சிவம். சங்கரா தொலைக்காட்சி நிறைய சத்காரியங்களை பண்ணிகிட்டே இருக்கிறான். அதாவது தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறான். அமிர்தத்தை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறான். இந்த அமிர்தம்னா இது சாகாவரம், அப்படி சிரஞ்சீத்துவத்தை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் கிடையாது, எப்பேற்பட்ட நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து. அப்பேற்பட்ட ஒரு அமிர்தமாக சங்கரா தொலைக்காட்சி நிறைய சத்காரியங்களை தொடர்ச்சி கொடுத்துட்டே இருக்கும்போது இது மக்களுடைய வாழ்க்கையிலுடைய வளம் நலம் எல்லாத்தையும் மேம்படுத்தும். அப்போ மக்களுக்கு இன்றைக்கி என்ன பிரச்சனை இருக்குது, இதை தீர்க்கிறதுக்கு என்ன வழிமுறைகள், ஒரு பக்கம் தெய்வீக கோயில்கள் ஆலயங்கள் அதை பற்றி விஷயங்கள், நம்முடைய புராண இதிகாசங்கள் இதை பற்றி விஷயங்கள்லாம் நிறைய ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருந்தாலும், இன்னொரு பக்கம் மக்களுக்கு ஏற்படக்கூடிய எப்படி ஒரு நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம், நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறோம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நோய் வரும்போது அதுக்கு மருந்து கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா. அதே மாதிரி சத்தான விஷயங்கள் ஒரு பக்கம் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் அதையும் மீறி ஏதாவது ஒரு நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்லேயோ அல்லது லைஃப் ஸ்டைல்லையோ நம்ம ஹெல்த் இஷ்யூ வரும்போது அதுக்கு ஒரு மருந்து ஒரு வைத்தியம் கொடுக்கணும் இல்லையா. அதையும் சங்கரா தொலைக்காட்சி பண்ணிட்டு இருக்கான். அது எந்த ரூபத்தில் பண்ணுறான்னா அதையும் நம்முடைய சனாதன தர்மம் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கு. இப்போ எந்த பிரச்சனைக்கு என்ன பிராயச்சித்தம், இப்போ கல்யாணம் ஆகலைன்னா என்ன, குழந்தை இல்லைன்னா என்ன, இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை இன்மைன்னா என்ன பண்ணணும், இல்லை இதே மாதிரி ஹெல்த் இஷ்யூ, அதே மாதிரி தொழில் இல்லாதவா, வேலை இல்லாதவா, பணப்பிரச்சனையில் இருக்கிறவா, கடனில் இருக்கிறவா, இது மாதிரி வறுமையில் இருக்கிறவா, இது மாதிரி பல பிரச்சனைகள் காரணங்கள் இருக்கு இல்லையா. அந்த அனைத்து கஷ்டங்களை தீர்வதற்கு நம்முடைய சாஸ்திரங்கள், நம்முடைய வேதங்கள், புராண இதிகாசங்கள் இதெல்லாம் நமக்கு நிறைய வழிமுறைகளை கொடுத்துருக்கு. அந்த கைடன்ஸ் நமக்கு கொடுத்துருக்கு. அதிலேருந்து சங்கரா தொலைக்காட்சி வேத விற்பனர்களை கலந்து ஆலோசித்து, அடியன் உட்பட ஜோதிடர்களையும் கலந்து ஆலோசித்து இதற்கு எந்த பிராயச்சித்தம் பண்ணணும், இப்போ கல்யாணம் ஆகலைன்னா அவளுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணணும், குழந்தை இல்லைன்னா அவளுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணணும், இப்போ ஹெல்த் இஷ்யூ இருந்தால் அவளுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணணும், ஒருத்தருக்கு தீராத வறுமை இருந்தால் என்ன பிராயச்சித்தம் பண்ணணும், இதெல்லாம் கண்டறிந்து சங்கரா தொலைக்காட்சி ஒவ்வொரு முறையும் அதற்கேற்ற மாதிரி பல பெரிய மகா யாகங்களெல்லாம் நடத்திட்டு வரா. கண்டிப்பா சுவாமி, இதை நான் நம்ம இதை கண்கூட இதை பார்த்துன்னு தான் வந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு ஹோமமும் நம்ம பண்ணும்போது நம்ம நினைச்சா பண்ண முடியாது இல்லை சுவாமி. உண்மையாவே அதுவும் நம்ம சாதாரண இடத்துல பண்ணல, எல்லாமே ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு ஆலயங்களும் எவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில்ன்றது நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட ஒரு கோவில்ல பண்றது அப்படின்னா, அதுவும் இந்த மாதிரியான ஒரு ஹோமங்கள் பண்றோம் அப்படின்னா அந்த கடவுளோட அனுகிரகம் இல்லாம, அவரோட வழிநடத்தல் இல்லாம நம்ம இதெல்லாம் பண்ண முடியுமா சுவாமி? கண்டிப்பா. அதுவும் இப்போ சங்கரா தொலைக்காட்சி இந்த டிக்ளேர் பண்ணியிருக்கா பாருங்க, என்னென்ன ஹோமங்கள்லாம் பண்ணியிருக்கா பாருங்க. சுயம்பரா பார்வதி ஹோமம் திருமணமாகாத பெண்களுக்காக, திருமணமாகாத ஆண்களுக்காக கந்தர்வராஜ ஹோமம். அது மட்டும் இல்லாமல் இந்த கந்தர்வராஜ ஹோமம் சுயம்பரா பார்வதி ஹோமம் ரெண்டு பண்ணால் மட்டும் கல்யாணம், அதோட சேர்ந்து ஏதாவது தோஷங்கள் இருந்தால் கூட அந்த திருமண தடைகளோ அதோ அந்த ஹோமம் பண்ணால் கூட தடைகள் ஏற்பட்டுரும். அப்போ அந்த தடைகளை போக்குவதற்காண்டி அவளுக்கு உள்ள ஜாதக ரீதியாக ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதை போக்குவதற்கு நவகிரக ஹோமம், நட்சத்திர சாந்தி ஹோமம், அது மட்டும் இல்லாமல் பெரிய தடையாக இருக்கக்கூடியது சர்பதோஷம். அப்போ அதற்கான சர்ப சாந்தி ஹோமம் போன்ற பல ஹோமங்களெல்லாம் சேர்த்து இது கொடுக்கும்போது அந்த கந்தர்வராஜ ஹோமத்தினுடைய பலனும் அந்த சுயம்பரா பார்வதி ஹோமத்தினுடைய பலனும் அவளுக்கு முழுமையாக கிடைக்கும். எப்படின்னா இந்த தோஷம் போனால் தான் அந்த நம்ம பண்ணக்கூடிய அந்த
பிராயச்சித்த கர்மாவுடைய பலன் நமக்கு முழுசா கிடைக்கும். இப்போ தோஷம் இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாக நம்ம கந்தர்வராஜ ஹோமமோ அல்லது சுயம்பரா பருவ ஒருத்தர் குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம் சஜஸ்ட் பண்ணுறான். ஆனால் நேரடியாக சந்தான கோபாலகிருஷ்ணன் போயிட்டு அப்புறம் அந்த குழந்தை இல்லையே நம்ம நினச்சிடக்கூடாது. ஏன்னா ஏதாவது தோஷங்கள் இருந்தான்னா அதை போக்கிட்டு அப்புறம் அந்த சந்தான கோபாலகிருஷ்ணன் பண்ணான்னா அவளுக்கு உடனே அது பலன் கொடுத்துரும். அந்த அடிப்படையில் தான் சங்கரா தொலைக்காட்சி இந்த ட்ரிப் இந்த சுயம்பரா பார்வதி ஹோமமும் கந்தர்வராஜ ஹோமத்துக்கு முன்னாடி அவளுடைய ஜாதக ரீதியாக ஏதாவது தோஷங்கள் எல்லாம் இருப்புன்னா அதில் பிரதானமாக இருக்கக்கூடிய தோஷம் இந்த நாகதோஷம். அதுலேயும் நாகதோஷம் சர்பதோஷம்னா எல்லாரும் வெறும் ஒரே சர்பதோஷம் நினச்சிட்டு இருக்கா. சர்பதோஷத்தில் சர்பதோஷம், நாகதோஷம், குடும்ப நாகதோஷம், அஷ்டமகா நாகதோஷம், கால சர்ப்பதோஷம், பல தோஷங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி. அப்போ இந்த இத்தனை தோஷங்களுக்கும் போக்குறதுக்கு இந்த சர்பசாந்தி ஹோமம். அது போக நவக்கிரக ரீதியாக ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதுக்கு நவக்கிரக தோஷம். அது மெயினாக திருமண தடை இந்த குழந்தைங்கள செவ்வாய் தோஷம் ஒரு பெரிய காரணியாக இருக்கும். அதனால் அந்த செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கு கூட நம்ம சேர்த்து பண்ணுறோம். அதுலேயும் செவ்வாய் தோஷம் ஸ்பெசிஃபிக்காக அதுவும் சேர்த்து பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர சாந்தி இது வந்து நிறைய பேருக்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லை. அதனால் அந்த அவேர்னஸை நம்ம ஒவ்வொரு டெய்லி பார்க்க போகிறோம். நட்சத்திர சாந்தி ஹோமம், திக்பாலகர்கள் ஹோமம். திக்பாலன் அஷ்டதிக்கு 8 அஷ்டதிக் பாலகர்கள் இருக்கா. அந்த திக்பாலகர்கள் ஹோமத்தையும் பண்ண போகிறோம். இந்த ஹோமங்கள்லாம் எதற்கு? இதற்கும் இந்த கந்தர்வராஜ ஹோமத்துக்கும் இதுக்கும் இந்த சுயம்பரா பார்வதி ஹோமத்துக்கும் என்ன சம்பந்தம்? இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் அந்த நம்ம அந்த லைவ்ல தொடர்ச்சி அந்த 12 நாள் பார்க்க போகிறோம். அப்போ அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு 2 நாளாக ஒவ்வொரு இந்த ஹோமங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்து இப்போ செய்யணும். சில பேர் வந்து எனக்கு கல்யாணம் ஆகலை, நான் நேரடியாக சுயம்பரா பார்வதி மட்டும் பண்ணிக்கிறேனே அப்படின்பா. சில பேர் எனக்கு வந்து என் பிள்ளை கல்யாணம் ஆகலை, எனக்கு கந்தர்வராஜ ஹோமம் மட்டும் பண்ணிக்கிறேனே அப்படின்னு நினைப்பா. ஆனால் நம்ம அதுதான் சங்கரா தொலைக்காட்சி இதை முதல்ல நேரடியாக சுயம்பரா பார்வதியோ அந்த கந்தர்வராஜ ஹோமம் போனால் அதனுடைய முழு பலன் வந்து நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏதாவது தோஷங்கள் இருந்ததுன்னா அப்போ அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணி அதன் பிறகு இந்த ஹோமத்தை சேர்த்து பண்ணும் பொழுது அந்த பலன் முழுமையாக கிடைக்கும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இப்போ உடம்புல ஒரு கிருமி இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ தான் விட்டமினாக சாப்பிட்டாலும் சரி சத்துள்ள ஆகாரங்கள் சாப்பிட்டாலும் அந்த கிருமி அந்த சத்தம் முழுக்க சாப்பிட்ரும். அந்த கிருமியை முதல்ல என்ன பண்ணணும்? அந்த கிருமியை முதல்ல கொல்லணும். அதுக்கு ஆன்டிபயோட்டிக் தேவை. அதுக்கப்புறம் தான் நீங்கள் விட்டமின் எடுத்துக்கணும். நீங்கள் விட்டமினை மட்டும் எடுத்துட்டு ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கலன்னா அந்த விட்டமின் வேஸ்ட் ஆகிடும். அந்த அடிப்படையில் தான் சங்கரா தொலைக்காட்சி எல்லோருடைய தோஷங்களை போர்க்கும் விதமாக இந்த சர்பசாந்தி ஹோமம், நவகிரக தோஷ ஹோமம், அப்புறம் வந்து இந்த நட்சத்திர சாந்தி, திக்பால ஹோமம் இதெல்லாம் பண்ணிட்டு அதனுடன் சேர்த்து விட்டமினாக கொடுக்கக்கூடியதுதான் கந்தர்வராஜ ஹோமமும் சுயம்பரா பார்வதியும். கொடுக்கும்போது அவளுக்கு உடனடியாக கைமேல் பலன்னு சொல்லுவா இல்லையா, உடனே கிடைக்கும். சுவாமி இவ்வளோ அழகாக வந்து இது யாருமே எடுத்து சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இதை விளக்கி சொன்னால் மட்டும்தான் எல்லாருக்குமே ஒரு புரிதல் ஏற்படும். அதை நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டேன் சுவாமி. சங்கரா தொலைக்காட்சி ஒவ்வொரு முறையும் ஒரு யாகம் பண்ணும்போது அந்த இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாள் தமிழில். புரியுதா உங்களுக்கு? ஒரு இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் இடம், அப்புறம் பொருள், அப்புறம் ஏவல். ஏவல்னா பிரயோகம்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இடம்னா ஸ்தலம். புரியுதா உங்களுக்கு? அந்த ஸ்தலத்தை கரெக்டாக தேர்ந்தெடுத்து இந்த ஸ்தலத்தில் என்ன பண்ணால் நன்னா இருக்கும் அதான் பொருள். அந்த ஸ்தலத்துக்கு என்ன அப்புறம் அதை அங்கே என்ன பிரயோகம் பண்ணணும், அதை பிரயோகம் பண்ணும்போது அது சக்ஸஸ் ஆகும். இதான் இடம்பொருள் ஏவல்னு சொல்கிறது. அதே மாதிரி இடம்பொருள் ஏவல் பார்த்து அதே மாதிரி இந்த ஸ்தலத்தில் என்ன பண்ணால் நன்னா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த முறை இந்த கந்தர்வராஜ ஹோமம், சுயம்பரா பார்வதி ஹோமம், அப்புறம் சர்பசாந்தி அப்படிங்கும்போது இந்த சங்கரன் கோயிலில் வச்சு ஏன் பண்ணுறான்னு சொன்னால் இப்போ இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ஸ்தலங்கள்லேயே மிக சக்தி வாய்ந்த, இன்னும் சொல்லப்போனால் ஒரு புராதன பிரசித்தி பெற்ற ஸ்தலம் எதுன்னு சொன்னால் சங்கரன் கோயில். இதுக்கு என்ன விசேஷம்னா அடியேன் வந்து முதல்ல ஒரு சுவாமி நமஸ்காரம் பண்ணேன் பாருங்க, ஒரு ஸ்லோகம் சொன்னேன் பாருங்க. சிவாய விஷ்ணு ரூபாய சிவரூபாய விஷ்ணவே, சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணு விஷ்ணுஸ்ய ஹிருதயம் சிவம். அப்படின்னா சைவ வைணவம் இன்னைக்கு எல்லாருக்கும் பேதம் பார்த்துட்டு இருக்கா பாருங்கோ. இந்த பேதத்துக்கெல்லாம் சம்மட்டி அடி கொடுக்குற மாதிரியான ஸ்தலம் எதுன்னா சங்கரன் கோவில். அங்கே யார் வீட்டில் இருக்கிறா? சங்கரநாராயணர். நடுவில் சங்கரநாராயணர். அவர் சங்கரநாராயணருக்கு இடதுபுறம் கோமதி அம்பிகை, வலதுபுறம் சங்கரலிங்கனார். இந்த ஸ்தலம் வரலாறே
பார்த்தீங்கன்னா இந்த சர்பதோஷம் பண்ணுறோம் இல்லையா, அதற்கு மூலமே இந்த சங்கரங்கோயிலுடைய வரலாறு தான். இந்த சர்பசாந்தி ஹோமம் அங்கே ஏன் பண்ணுறோங்கிறதுக்கு இதுக்கு என்னென்னா, அங்கே அந்த சங்கரங்கோயிலில் கோமதி முன்னாடி சங்கரநாராயணன் கிடையாது, அதுக்கு முன்னாடி சங்கரலிங்கம் கிடையாது. அந்த கோமதி அம்பாள் சன்னதிக்கு முன்னாடி இன்றைக்கு ஒரு சுனை ஒன்று இருக்குது. சுனைனா ஒரு குளம். அந்த குளத்தில் சங்கன் பதுமன் 2 நாகர்கள் வந்து வசித்துன்னு வரா. இதில் சங்கருங்கிற நாகம் வந்து சிவனை கும்பிட்றார். இந்த பதுமன்கிற நாகம் வந்து விஷ்ணு பக்தன். இவா 2 பேரும் சிவனையும் விஷ்ணுவையும் கும்பிட்டு இருக்கா. ஒரு நாள் 2 பேருக்குள்ள ஒரு தர்க்கம் வருது. சிவன் பெரியவனா விஷ்ணு பெரியவனான்னு ஒரு தர்க்கம் வருது. தர்க்கம் வரும்போது இவன் சொல்றா சிவன் தான் பெரியவன்றா, இவன் விஷ்ணு தான் பெரியவனா. உடனே 2 பேரும் அந்த கோமதி அம்பாள்கிட்ட போய் கேட்கறான். இந்த கோமதிங்கிற பேருக்கே நிறைய விளக்கம் இருக்கு, அடியன் சொல்லுவோம், அப்புறம் சொல்றேன். அதனால கோமதி அம்பாள்கிட்ட கேட்கும்போது, பார்வதிட்ட கேட்கும்போது அவ என்ன பண்றா, நேர பரமேஸ்வரன்ட்ட கேட்கறான். அப்போ பரமேஸ்வரன் சொல்றார், இது ஒரு பெரிய சூட்சமான விஷயம், இதை வந்து வெறும்னு கேள்வியில் உடனே பதில் சொல்ல முடியாது, இதுக்கு ஒரு மாதவம் வேணும், ஒரு தவப்பலன் வேணும், இருந்தால் தான் அந்த உண்மையை இந்த தத்துவத்தை நான் சொல்ல முடியும் அப்படிங்கிறார். தெரியும் அப்படி தெரிஞ்சுக்க முடியும், சொல்ல முடியல தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறார். உடனே கோமதி அம்பிகா என்ன பண்ணுறான்னா தபஸ் பண்ணுறான். எப்படி தபஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தேன்னா, வலது காலை மேலே தூக்கிண்டு இடது காலை ஊனி ஒற்றை காலில் நின்றுண்டு அக்னி ஜுவாலையினுடைய ஒரு ஊசி நுனி, அந்த ஜுவாலையினுடைய நுனி இருக்கு இல்லையா, அந்த ஊசி நுனியில் நின்று தபஸ் பண்ணுறான். இது வந்து ஒரு புன்னை வனத்தில், அந்த காலத்தில் புன்னை வனம், அது வனத்தில் நின்று தபஸ் பண்ணுறான். தபஸ் பண்ணி பல நாட்கள் தபஸ் பண்ணி அந்த தபஸினுடைய பலனாக ஒரு பௌர்ணமி இன்னைக்கு இந்த சிவன் பெரிதா விஷ்ணு பெரிதாங்கிற கேள்விக்கு விடையே என்ன தெரியுமா, சங்கரநாராயணராக காட்சி தரார். அதுக்கு ஆடி தபஸ், அது ஆடி மாதம் பௌர்ணமி இன்னைக்கு அந்த ஆடி தபஸ் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த தபசு காட்சியில் பௌர்ணமி இன்னைக்கு காலையில் அந்த சங்கரநாராயணரா அந்த மாலை பொழுதில் அந்த 4:30 மணி 5 மணிக்கு அது நடக்கும். அன்றைக்கு பொழுது அந்த தபஸ் காட்சி கொடுக்குறார் சங்கரநாரா. சிவன் வேற இல்லை விஷ்ணு வேற இல்லை அப்படிங்கிற சிவா விஷ்ணு பேதமற்ற நிலை அப்படிங்கிறத காமிச்சு இன்றைக்கி அந்த சங்கரன் கோயிலில் சங்கரநாராயணர் சன்னதி இருக்குது. அந்த சன்னதியில் எப்படி அர்த்தநாரீஸ்வரர் சிவன் பாதி உமா பாதின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி சங்கரநாராயணரில் ஒரு பாதி சிவன், வலது பாரம் சிவனும் ஒரு பாரம் மகாவிஷ்ணு பாதி பாதியாக. இந்த பக்கம் பார்த்தேன்னா சிவனுக்கு ஜடாமுடி, நெத்தியில் வந்து தலையில் வந்து பிறை சூடின்னு இருப்பார், என்ன கங்கை இருப்பார், புலித்தோல் போட்டுருப்பார். இந்த பக்கம் வந்து ருத்ராட்சம் போட்டுருப்பார். ஏன்னா மேலே வந்து சங்கன்கிற நாகர் வந்து திருவாச்சியில் கொடை பிடிச்சிட்டு இருப்பார். இந்த இடதுபுறம் வந்து பெருமாள் அம்சம், பட்டு பீதாம்பரம், துளசி மாலை. இங்கே வந்து பதுமன்கிற நாகர் திருவாச்சியில் கொடை பிடிச்சிட்டு இருப்பார். என்ன இங்க திருமண் போட்டிருப்பா, இங்க பாதி விபூதி இருக்கும். இது சங்கரநாராயணர் அங்க திருக்கோலம் அங்க அவ்வளோ அற்புதமா இருக்கும். அப்ப இந்த சிவா விஷ்ணு பேதம் பேசிட்டு இருக்கா பாருங்கோ, இவா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இதை உலகத்துக்கு பறைசாற்றுவதற்காக, இந்த தத்துவத்தை சொல்லுவதற்காக அந்த அம்பாளே தபஸ் இருந்து எல்லோருக்கும் அந்த தபஸ் ஆடி தபஸ் இருந்து அந்த ஆடி தபஸ் நன்னாளில் அந்த பௌர்ணமி திருநாளில் அந்த தெய்வ பரரகசியத்தை சிவனும் விஷ்ணுவும் ஒன்றே, அதைத்தான் சொல்கிறது சிவாய விஷ்ணு ரூபாய சிவரூபாய விஷ்ணவே சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணு விஷ்ணுஸ்ய ஹிருதயம் சிவம். இன்னும் எளிமையாக தமிழில் சொல்லணும்னா, அறியும் சிவனும் ஒன்று அறியாதவர் வாயிற் மண்ணு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு அற்புதமான அந்த சங்கரங்கோயில் திருத்தலத்தில் அந்த சங்கன் பதுமன் என்று சொல்லக்கூடிய 2 நாகர்கள் இருக்குல்ல, அந்த நாகர்கள் தான் அதுக்கு ஆதாரமாக இருந்திருக்கிறான். அப்போ அந்த நாகர்கள் ஆதாரமாக இருந்து, ரெண்டாவது அந்த அம்பாள் தபஸ் காட்சி பண்ணுறா இல்லையா, தபஸ் கோலத்தில் இருக்கா இல்லையா, மஞ்சளுடைய உடுத்தி அவ வந்து மஞ்சள் தபக்கோலம் இருக்கும்போது அந்த ஒற்றைக்காலில் நிற்கிறா இல்லையா, ஒற்றைக்கால்னு தபஸ் பண்ணி கையை மேலத்துக்கு தபஸ் பண்ணும் பொழுது அது நாகர் வடிவாகவே இருந்தாவ, நாகரூபமாகவே நின்று தபஸ் பண்ணான். புரியுது உங்களுக்கு இந்த அக்னி ஜுவாலை நுனியில். அதனால் அந்த நாகத்தினுடைய அம்சத்தினால, நாகத்தினுடைய வேண்டுகோள்னால அந்த நாகரூபமாகவே நின்று அந்த தபஸ் காட்சியை கண்டு இந்த உலகத்துக்கு இந்த சிவாவிஷ்ணு பேதத்தை அகற்றுவதற்கு சங்கரநாராயணர் அருள்பாலித்த அந்த தத்துவத்தை விளக்குவதற்கு அவதரித்த அந்த ஸ்தலத்தில் அந்த நாகர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நடைபெற்ற இந்த ஒரு அற்புதமான ஸ்தலம் சங்கரன் கோவில். அத்திருத்தலத்தில் வைத்து இந்த சர்பசாந்தி ஹோமம் பண்ணுவது என்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதோட இன்னும் கந்தர்வராஜ ஹோமம்,
இந்த சுயம்பரா பார்வதிக்கு என்னென்ன சம்பந்தமெல்லாம் இந்த சங்கரன் கோயில் இருக்குங்கிறதையும் நம்ம வரக்கூடியதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். மக்களாகிய நீங்கள் கண்டிப்பா இந்த சங்கர நாராயணர் கோவில் பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சிட்டோம். எவ்வளவு பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். ஆனா நம்ம இன்னும் இந்த மாதிரி கோவிலோட சிறப்புகள் பத்தி கேட்கும்போது நமக்கு இன்னும் எவ்வளவு ஆசையா இருக்கும்ல, எப்படா நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த கோவிலுக்குலாம் போவோம் அப்படின்னு. அதுக்காக தான் சங்கரா டிவி பிரயத்தனப்பட்டு பிரத்யேகமா இந்த மாதிரியான ஒரு ஹோமங்கள் தொடர்ந்து எல்லா வருஷமும் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் சுயம்பரா கலா பார்வதி ஹோமம் மட்டும் இல்லாம இந்த வாட்டி கந்தர்வராஜ ஹோமம், அதோட முக்கியமா சேர்த்து சர்ப்பசாந்தி ஹோமம், இதெல்லாம் ஏன் பண்றோம், எதுக்காக பண்றோம், எதுக்கு அந்த மாதிரியான ஒரு சிறப்பு ஆலயங்கள்ல பண்றோம் அப்படின்றதுக்கு வரப்போற இன்னும் 12 நாட்கள் நம்ம சிறப்பு விருந்தினர்களை கூட்டின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் பேசதான் போறோம். நீங்க மறக்காம இப்பத்திலேருந்தே ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. கீழே உங்களுக்கான நம்பர் கொடுத்திருக்கா. சோ நம்ம இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கும் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் திருப்பியும் அன்போடு அழைக்கிறேன். நம்ம நிறைய விஷயங்கள் இப்போ சுவாமிகள் கிட்ட கேட்டு இருக்கோம். முக்கியமா அந்த சங்கரனார் கோவில் பத்தி, அந்த ஆலயத்தை பத்தி நமக்கு எவ்வளவு விஷயங்கள் சொன்னார் இல்லையா. இப்போ நம்ம இந்த இவ்வளோ ஹோமங்கள் அங்க பண்ண போறோம். என்னென்ன ஹோமங்கள் அப்படின்றது நம்ம இப்போ தொடர்ந்து இந்த 12 நாட்கள் வரப்போற நாட்கள் நம்ம பார்க்க தான் போறோம். அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேச தான் போறோம். இப்போ மக்களாகி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கல்யாணமாகாத ஆண்கள், கல்யாணமாகாத பெண்கள், அவளோட ஜாதக நகலை எங்களுக்கு நீங்க அனுப்பி வச்சீங்கன்னா இத்தனை ஹோமங்கள் பண்ண போறோம் இல்லையா, அந்த ஹோமத்துல நடுவில் அதை நாங்க வச்சு அந்த சிறப்பு பூஜை பண்ணும்போது எப்பேற்பட்ட ஒரு தோஷமா இருந்தாலும் கண்டிப்பா நிவர்த்தி ஆகும் அப்படின்றத நம்ம கண்கூட அதை தொடர்ந்து பார்த்து தான் இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து சுவாமிகள் கிட்ட கேட்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சுவாமி, நீங்க எங்களுக்கு அந்த ஆலயத்தை பத்தி நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க சுவாமி. அப்போ இப்போ நம்ம இந்த சுயம்பரா கலா பார்வதி ஹோமம் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இந்த ஆண்களுக்காக இந்த கந்தர்வராஜ ஹோமம் பண்ண போறோம். முக்கியமா சர்ப்பசாந்தி ஹோமம், இதுல கணபதி ஹோமத்துல இருந்து ஆரம்பிக்க போறோம். நெக்ஸ்ட் நவகிரக ஹோமம், அப்புறம் நட்சத்திர சாந்தி ஹோமம், அதுக்கு தான் இப்ப ஜாதக நகல் கேட்டிருக்கோம். திக்பாலகர் ஹோமம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை ஹோமங்கள், இவ்வளோ சிறப்பு மிக்க. இது எங்க பண்ண போறோம்னா சங்கரனார் கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பாம்பாட்டி சித்தர் அந்த இடத்துல அதில் பண்ண போறோம். இப்போ நீங்கள் அந்த சங்கரனார் ஆலயத்தை பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ எங்களுக்கு இந்த ஹோமங்கள் பற்றி சொல்லுங்க. அதுக்கு நடுவில் இந்த ருத்ர மகா ஹோமம் அதுவும் சொல்கிறோம், அது தனியாக இருக்குல்ல சுவாமி, அதை பற்றி முதல்ல சொல்லுங்க. அதாவது சங்கரா தொலைக்காட்சி இம்முறை இந்த பண்ணக்கூடிய யாகங்கள், இந்த சங்கரங்கோயில் என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு ஸ்தலம் வரலாறு ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த கோவிலுக்கு நிருதி பாகம்னா தென்மேற்கு மூலையில் அங்கே பாம்பாட்டி சித்தர் ஆலயம்னு ஒரு ஆலயம். இந்த பாம்பாட்டி சித்தருங்கிறது சமாதி பெற்ற ஆலயம். அந்த பாம்பாட்டி சித்தர்னு சொன்னாலே இங்கே சர்பசாந்திக்கு தொடர்பு வந்துடுது இல்லையா. இப்போ பழனி முருகன் கோயிலில் கூட அந்த பழனி முருகன் கோயிலுக்கு தென்மேற்கு மூலையில் அந்த நிருதி பாகத்தில் தான் அந்த போகருடைய ஜீவசமாதி ஆலயம் இருக்கு. அதே மாதிரி சங்கரங்கோயில்லையும் அதே மாதிரி அமைப்பு. எதுக்குன்னா இந்த காமியார்த்தமான ஆசைகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, திருமணமாகாதவா, குழந்தை இல்லாதவா, இந்த மாதிரி உள்ள காமியார்த்தமான ஆசைகளை தீர்க்கணும் சொன்ன சித்தர்கள் என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய சக்திகளை முழுக்க அங்கே அதுக்கு அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு சக்திகளை முழுக்க, தபஸுடைய பழமையை முழுக்க தெய்வத்திட்ட இறக்கிட்டு அவள் என்ன பண்ணுவான்னா அந்த தென்மேற்கு மூலையில் அவள் சமாதி நிலையில் இருப்பாள். ஓகே, புரியுது உங்களுக்கு? சமாதி நிலையில் இருப்பாள். இப்போ இந்த இவாளுடைய அந்த தபோ பலன்களை, சித்தி பலன்களை அந்த தெய்வத்திட்ட இறக்கிடுவான். அப்போ அப்பேற்பட்ட ஆலயம் அந்த சங்கரங்கோவில் ஆலயம். அந்த ஆலயத்துக்கு தென்மேற்கு மூலையில் அமையப்பட்டது தான் பாம்பாட்டி சித்தர் அந்த சித்தர் ஆலயம். அந்த ஆலயத்தில் வச்சு தான் நம்ம இந்த சர்பசாந்தி ஹோமம், சுயம்பரா பார்வதி, கந்தர்வராஜ ஹோமம், நவகிரக ஹோமம், இந்த எல்லா ஹோமங்களும் அங்கே தான் பண்ண போகிறோம். கண்டிப்பாக. அதற்கு முன்னாடி இந்த லோகக்ஷேமத்திற்காக, என்ன சங்கரங்கோவில் திருத்தலம் இல்லையா, சங்கரநாராயணுக்கா இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கடி ருத்ரயோகம் நடந்துகிட்டே இருக்கும். ருத்ரயாகம் அப்பேற்பட்ட ஸ்தலத்தில் சங்கரா தொலைக்காட்சி தனிப்பட்ட முறையில் லோகக்ஷேமத்திற்காண்டி சங்கரா தொலைக்காட்சி சார்பாக என்ன அன்றைய தினம் காலையில் அதிகாலையில் இந்த ருத்ரமகா யாகத்தை அங்கே பண்ண போகிறான். இது சங்கரா தொலைக்காட்சியை ரிக்வஸ்ட் பண்ணி பண்ணுறான். இது இந்த யாகத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதனுடைய தொடர்ச்சி தான். ஆனால் இந்த ருத்ரமகா யாகம் தனிப்பட்ட முறையில் சங்கரா தொலைக்காட்சி பண்ணுகின்றபடி இதற்கு பர்மிஷனும் சங்கரா தொலைக்காட்சி ஆலயத்தில் கேட்டிருக்கான். கிடைச்சதுன்னு சொன்னால் அந்த ஒளிபரப்பை நேரடியாக நேரலையில் பண்ணுவா. இல்லைன்னு சொன்னால் சங்கரா தொலைக்காட்சியுடைய அந்த பிரார்த்தனை, எல்லாருக்குமான பிரார்த்தனை அந்த கோயிலில் செலுத்திட்டு அதன் பிறகு இந்த பாம்பாட்டி சித்தர் ஆலயத்தில் இந்த யாகங்களை தொடர்றான்.
ஏன்னு சொன்னால் இது ஒரு முறைப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனால இப்போவே அந்த அணுகி அந்த உத்தரவுன்னு சொல்லுவோம், அணுகி அந்த உத்தரவை அங்கே வாங்கிட்டு அதுக்கு பிறகு இந்த யாகத்தை இந்த பாம்பாடி சித்தர் ஆலயத்தில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். அதனால் இந்த சங்கரா தொலைக்காட்சி அதனால தான் அந்த லோகக்ஷேமத்துக்காண்டி அந்த சங்கரன் கோவிலில் இந்த யாகங்களை பண்ணுகின்றதற்கு முன்பாக தனிப்பட்ட முறையில் சங்கரா தொலைக்காட்சி எல்லோருக்குமாக சங்கரா தொலைக்காட்சி சார்பாக இப்போ மற்ற யாகங்கள்லாம் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனில் நடக்கிறது பாம்பாடி சித்திராலயத்தில். ஆனால் இந்த யாகம் ருத்ர யாகம் சங்கரா தொலைக்காட்சியினுடைய கான்ட்ரிபியூஷன். ஆமாம், லோகக்ஷேமத்துக்காண்டி மக்களுக்காக வேண்டி சங்கரா தொலைக்காட்சி தனிப்பட்ட முறையில் பண்ணுறான். அதனால் அதற்கு பெர்மிஷன் கேட்டிருக்கா, கிடைச்சதுன்னு சொன்னால் அது நேரடியாக ஒளிபரப்பப்படும். இல்லை என்று சொன்னால் அந்த பிரார்த்தனை அங்கே பண்ணிட்டு அதன் பிறகு இங்கே வந்து யாகத்தை சங்கரா தொலைக்காட்சி இந்த பாம்பாடி சித்தர் ஆலயத்தில் எல்லா யாகங்களும் நடைபெறும். சுவாமி, இதை கேட்கும் போது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுவாமி. ஏன்னா மக்களுக்காக ஒவ்வொரு வாட்டியும் பிரயத்னப்பட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு ஹோமங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் தானே சுவாமி. அது எல்லாராலையும் எல்லா விஷயமும் பண்ணிட முடியாது. இந்த மாதிரியான ஒரு அனுகிரகம், தெய்வ அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம வந்து மக்களுக்கே எடுத்துகிட்டு போய் செய்ய முடியும். மக்களும் இதில் கலந்துக்கிறதுக்கு கூட அவளுக்கும் ஒரு பாக்கியம் இருக்கணும்ல சுவாமி. கண்டிப்பாக. அதாவது சாஸ்திரங்களில் அதான் சொல்கிறேன் இல்லையா, இந்த பாக்கியங்கிற வார்த்தை அதான் இந்த தர்மத்தோடு சேர்ந்தது. ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த 9ஆம் பாவத்துக்கு காலபுருஷ தத்துவத்தில் 9வது பாவத்துக்கு தர்மஸ்தானம்னு பேர். அதே இடத்துக்கு பாக்கியஸ்தானமும் அதுதான் பேர். அந்த பாக்கியங்கிறது தர்மத்தை பேஸாக வச்சு தான் இருக்கும். அப்போ அதனால தான் சொல்கிறது நம்ம இதில் தர்மத்தை செய், தர்மத்தையுடன் வாழ், தர்மத்தை கடைப்பிடின்னு சொல்கிறது என்னென்னா, அந்த தர்மத்தை கடைப்பிடித்து தர்மத்துடன் வாழ்ந்தால் அவளுக்கு பாக்கியம் தானாக கிடைச்சிடும். அப்போ சங்கரா தொலைக்காட்சி இந்த மாதிரி செய்யும் பொழுது இதில் கிடைக்கக்கூடிய பாக்கியம், அவள் ஏதாவது ஒரு தர்மம் பண்ணியிருந்தா, ஏதாவது ஒரு சின்ன புண்ணியம் பண்ணியிருந்தா கூட இந்த பாக்கியம் அவளை போய் சென்றடைஞ்சு அவள் அதில் பண்ணிடுவாள். அதனால் அந்த பாக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கிடைத்தா அதை பயன்படுத்திக்கணும், அதற்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அப்போ இது ஒரு அற்புதமான வாய்ப்பை சங்கரா தொலைக்காட்சி ஏற்படுத்தியிருக்கிறான். சுவாமி, இப்போ வந்து கல்யாணம் ஆகுறது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் கல்யாணம் பற்றி பேசுகிறோம். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக ஹோமங்கள் பண்ணுறோம். அதே மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அப்புறம் வந்து அந்த குழந்தை பேர், அப்புறம் இது மாதிரியான ஒரு விஷயங்களுக்கும் சேர்த்து இந்த ஹோமம் வந்து எப்படி சுவாமி அதோட பலன்கள் இருக்கும்? ஆமாம், அதாவது இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கா, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு ஒரு பழமொழி சொல்லுவாள். மோகம் ஒரு 30 நாளைக்கு தான் இருக்கும், ஆசை 60 நாளைக்கு தான் இருக்கும். அதன் பிறகு இந்த கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணால் அந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஈர்ப்பு இருக்கணும், அந்த ஈர்ப்பு இருக்கணும். அதனால தான் பொருத்தங்களில் வசிய பொருத்தம்னு ஒரு பொருத்தம் இருக்கும். அந்த வசியம் பொருத்தம் பார்ப்பான். ஆனால் வசிய பொருத்தம் பெரும்பாலும் இருக்காது, ஒரு 7 நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். எல்லா நட்சத்திரங்களுக்கும் வசிய பொருத்தம் இருக்காது. அப்போ அந்த வசிய பொருத்தம் இல்லாதவா கூட இந்த கந்தர்வராஜ ஹோமம் பண்ணுறோம் பாருங்கோ. இந்த கந்தர்வராஜ ஹோமங்கிறது ஒரு பிரமாதமான ஹோமம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம ஒரு 2 நாள் பார்க்க போகிறோம். ஓகே, அந்த கந்தர்வராஜ ஹோமம் ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் அந்த கந்தர்வராஜ ஹோமத்தில் இருக்குது. ஏன்னா கந்தர்வ மனங்களில் காதல் திருமணம் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் காந்தர்வ மனம்னு பேர். அந்த காலத்தில் துஷ்யந்தன் சவுந்தலையை பண்ணா இல்லையா, இதுக்கு காந்தர்வ மனம். காந்தர்வம்னா காதல் திருமணம்னு பேர். இப்போ காதல் திருமணம்னா இந்த பாலின ஈர்ப்பு அப்படின்னு அர்த்தம் இல்லை. அது புரியுது உங்களுக்கு? இது வந்து 2 பேருடைய இந்த மனங்களும் ஒரு ஈர்ப்பு சக்தி, காந்த நிலை. காந்தம் தான் காந்தர்வம்னு வச்சுக்கோங்களேன். காந்தம் கந்தர்வம், கந்தர்வலோகம்னு ஒரு லோகம் இருக்குது. புரியுது உங்களுக்கு? லோகத்தில் எப்படி சர்பசாந்திக்கு நாகர்கள் இருக்கா இல்லையா, நாகலோகம்ங்கிறது பூமிக்கு அடியில் இருக்குது. அப்போ கடலுக்கு அடியில் இருக்குது நாகலோகம் இருக்குது. புரியுது உங்களுக்கு? இந்த காந்தர்வலோகம்ங்கிறது வானத்தில் வான்மண்டலத்தில் இருக்குது. அங்கே கந்தர்வர்கள் இருக்கா. இந்த 3600 கந்தர்வர்கள் இருக்கா. புரியுது உங்களுக்கு? கந்தர்வர்கள். இந்த கந்தர்வர்களில் நிறைய கந்தர்வர்கள் இருக்கா. இப்போ கூட இந்த வருஷத்துக்கு பேர் என்னமா, விஸ்வாவசு வருடம்னு பேர். ஆமாம். இந்த கந்தர்வர்களில் ஒரு கந்தர்வ பிரதான கந்தர்வர்கள் 3 கந்தர்வர்களில் ஒரு கந்தர்வர் பேர் விஸ்வாவசு கந்தர்வர்னு பேர். இது பவர்ஃபுல் கந்தர்வன். இப்போ அந்த கந்தர்வர் முன்னிறுத்தி தான் நம்ம இந்த கந்தர்வராஜ ஹோமத்தை பண்ண போகிறோம். இந்த கந்தர்வராஜன் பேர் என்ன? விஸ்வாவசு. இந்த வருஷத்துடைய பேர் என்ன? விஸ்வாவசு. இந்த ஹோமத்துக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. அண்ணா, இந்த கந்தர்வர்கள் நினைத்தால் இப்போ ஒரு பொண்ணு எடுத்துன்னு போகிறோம், ஃபோட்டோ காமிக்கிறா, பையன் ஃபோட்டோ காமிக்கிறா, பையன் இது சரியில்லை அது சரியில்லை, பொண்ணு ரிஜெக்ட் பண்ணுறான். அதே மாதிரி ஒரு பையன்ட்டு ஒரு பொண்ணு ஃபோட்டோ காமிக்கிறா, அப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணுறான்.
ஆனால் இந்த கந்தர்வராஜ ஹோமம் கலந்துண்டா இந்த இந்த பொண்ணு இருக்காள், இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே ஓகே ஓகே அப்படின்ட்டுருவா, உடனே ஓகேன்றுவா. அதே மாதிரி பையனும் ஓகேன்றுவா. ஏன்னா இந்த காந்தர்வ சக்தி இருக்கு இல்லையா, அந்த ஹோமத்தினுடைய பலன் அவளுக்கு அந்த ஈர்ப்பு தன்மையை கொடுத்து உடனே அந்த பையன் மேலே அல்ல அந்த பொண்ணு மேலே இவளுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். அதே மாதிரி தான் திருமணம் ஆனதுக்கப்புறமும் கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த கந்தர்வராஜ ஹோமத்தில் கலந்துட்டாலே அவளுக்குள்ள இந்த ஒரு ஈர்ப்பு சக்தி ஏற்படும். இது ஒரு மேக்னெட்டிக் பவர், ஒரு காந்தர்வ சக்தி, காந்த சக்தி ஏற்படும். காந்த சக்தி ஏற்படும் பொழுது 2 பேரும் பிரியாமல் ஒட்டின்றும். கண்டிப்பா சுவாமி. அதற்கும் இந்த கந்தர்வராஜ ஹோமம். இந்த ஹோமங்கள்ல வேற என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கு சுவாமி? என்னென்ன பலன்கள்லாம் இருக்கு? நிறைய பலன்கள். அதில் அதான் சொன்னேன் இல்லையா, இந்த கந்தர் அதை ஒவ்வொரு நம்ம 12 நாள் இது பார்க்க போகிறோம். இந்த 12 நாள் நம்ம என்ன பண்ண போறோம்னா, முதல்ல நம்ம சர்பசாந்தியிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஒரு 2 நாள் சர்பசாந்தி. என்ன சர்பதோஷம் எதனால் ஏற்படுறது, இந்த சர்பதோஷம் என்னென்ன மாதிரி சர்பதோஷங்கள், இதுக்கு என்னென்ன பிராயச்சித்தங்கள் பண்ணுறோம், நம்ம பண்ணுற சர்பசாந்தி ஹோமத்தில் இந்த மாதிரி தோஷங்கள் என்னென்ன தோஷங்கள்லாம் விலகும், இதை பற்றி ஒரு 2 நாள் பார்க்க போகிறோம். என்ன நாளை முதல்ல. அடுத்தாப்புல அடுத்த 2 நாள் இந்த நவக்கிரக ஹோமம், நவக்கிரக தோஷங்கள், அதனால் ஏற்படக்கூடிய தடைகள், குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகள், குழந்தையின்மை, புரியுதவங்களுக்கு, இது போக வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாதது, தொழில் முன்னேற்றம் இல்லாதது, இது எல்லாமே அந்த நவக்கிரக இதில் வந்துடும். அடுத்தாப்புல நட்சத்திர சாந்தி. இதை பற்றி நிறைய பேருக்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸே இல்லை. இன்றைக்கி எல்லோரும் பிறந்த நாள்லாம் கொண்டாடின்னு இருக்கா பாருங்க. நம்ம சாஸ்திரத்தில் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்குது பாருங்க. எப்படி ஒரு மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் போடுறோம், ஒரு 5 மணி நேரம் பேசிட்டா உடனே ஒரு சார்ஜ் போட்டுன்றோம். அதே மாதிரி இந்த பாடிக்கு சோலுக்கு சார்ஜ் யாரும் போடுறதே கிடையாது, ரீசார்ஜே பண்ணுறதில்ல. என்றைக்கு ரீசார்ஜ் ஆகும் தெரியுமா, அந்த நட்சத்திரத்தன்னைக்கு தான் ரீசார்ஜ் ஆகும். ஒவ்வொரு மாதமும் அவாவா பிறந்த நட்சத்திரம். இப்போ நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம்னா ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு உங்களுக்கு சார்ஜ் ஏறும். சார்ஜ் அன்றைக்கி போடணும். நீங்கள் அன்றைக்கி நீங்கள் வான்மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த 27 நட்சத்திரங்களில் அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து உங்களுக்கு அன்றைக்கி சார்ஜ் ஏறும். அன்னைக்கு கொண்டாட்டங்கள் கூடாது, அமைதியாக இருக்கணும். எப்படி ரீசார்ஜ் பண்ணும்போது டீசார்ஜ் கூடாதுன்னு சொல்லுவா இல்லையா, நீங்கள் சார்ஜ் போட்டுருக்கு பேசக்கூடாதுன்னு சொல்கிறா இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரங்கள் இன்னைக்கு அவளுக்கு ரீசார்ஜ் ஏறும். அப்போ அமைதியாக இருக்கும். அப்போ அன்றைக்கி அமைதியாக இருக்கணும், கொண்டாட்டம் கூடாது. நீங்கள் கொண்டாட்டம் வேணா டேட் ஆஃப் பர்த் இங்கிலீஷ் பர்த்தில் வச்சுக்கோங்க, நட்சத்திரத்தை நீங்கள் வச்சுக்கூடாது. இது நட்சத்திர சாந்தி ஹோமம் பேர். இதை பற்றி ஒரு நாள் பேச போகிறோம். கண்டிப்பாக இதை பற்றி ஒரு நாள் பேச போகிறோம். இந்த நட்சத்திர சாந்தியை பற்றி விழிப்புணர்வே இல்லை. இது நட்சத்திர சாந்தி. இப்போ சஷ்டியுக்த பூர்த்தி, சதாபிஷேகம், பீமரத சாந்தி, இதெல்லாம் இருக்க, அதெல்லாம் நீங்கள் எதை வச்சு பண்ணுறா, அவன் நட்சத்திரத்தை வச்சு தானே பண்ணுறா. அப்போ இந்த நட்சத்திர சாந்தி ஹோமம் எதனால் பண்ண போகிறோம்? திக்பாலகர்கள், இந்த பூமிக்கு 8 திக்குலையும் 8 திக்கு அஷ்டதிக் பாலகர்கள் இருக்கா. இந்த திக்பாலர்களுடைய பார்ட் என்ன, இவா நம்மளை எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறான். அப்போ இந்த திக்பாலகர்கள் ஹோமம் எவ்வளோ முக்கியம் ஒருத்தருடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு. என்ன ஏன்னா சொல்லுவா இல்லையா, ஒருத்தருக்கு நல்லதோ கெட்டதோ எந்த திசையிலேருந்து வரலாம். இப்போ போயிட்டே இருக்கோம், வானத்துலேருந்து கூட ஒன்று விழலாம், ரோட்டில் போகும்போது எதிர்த்தாப்பில் கூட ஒருத்தர் மோதலாம். அப்போ இந்த திக்பாலகர்கள் எந்த திக்கிலேருந்து எந்த நல்லதும் வரும் கெட்டதும் வரும். அப்போ இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அப்போ இதை நம்ம கெட்டது வராமல் தடுக்கிறது யாருன்னா திக்பாலகர்கள். அப்போ இதை பற்றி ஒரு நாள் பேச போகிறோம். இதை மாதிரி நட்சத்திரத்தினால் என்ன பலன்கள் எதனால் கிடைக்கிறது, திக்பாலகர்களால் நமக்கு என்ன பலன் கிடைக்க போகிற இந்த ஹோமத்தினால, இந்த நவகிரகங்கள்னால என்ன பலன் கிடைக்கிறது, அது மாதிரி இந்த சர்பதோஷம் மெயினான தோஷத்தினால. அதுவும் ஏன் இந்த சர்பதோஷத்தை ஹைலைட் பண்ணுறோன்னு சொன்னால், இந்த சர்பதோஷம் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு ஆதாரமாக இருக்கிறதுனால தான் சங்கரா தொலைக்காட்சி இம்முறை இந்த சர்பதோஷத்தை பிரதானமாக எடுத்துட்டு அதோடு சேர்த்து தான் இந்த சுயம்பரா பார்வதி கந்தர்வராஜ ஹோமம் மற்ற ஹோமங்கள்லாம் இணைச்சி பண்ணுறான். இதற்கு முன்னோடியாக அந்த கோவிலில் வச்சு நம்ம சங்கரா தொலைக்காட்சி நமக்காக தனிப்பட்ட முறையில் இந்த ருத்ரஹோமம் ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த ருத்ரஹோமத்தை பண்ணுறோம். உண்மையாகவே சுவாமி சொன்னதை நீங்கள் எல்லாருமே கேட்டுதான் இருக்கேன் இல்லையா? இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் அடுத்து வரப்போகிற இந்த 12 நாட்கள் சிறப்பு விருந்தினர்கள் அழைச்சின்னு நமக்காக நிறைய விஷயங்கள் சங்கரா டிவி பேச தான் போகிறோம். நமக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க தான் போகிறோம். எதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஹோமங்கள், இந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு கோவிலில் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க தான் போகிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கல்யாணமாகாத பெண்களும் சரி, கல்யாணமாகாத ஆண்களும் சரி, அது மட்டும் இல்லாமல் ஒற்றுமை இல்லாத இருக்கிற கணவன் மனைவி அவர்களாகட்டும் சரி, இல்லை குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கிறவாலும் சரி, மறக்க
மறக்காம உங்களோட ஜாதக நகலை நீங்க அனுப்பி வச்சீங்கன்னா போதும். இப்பேற்பட்ட ஒரு ஸ்தலத்துல இப்பேற்பட்ட யாகங்கள் நடக்கிற இடத்துல இந்த மாதிரியான சிறப்பு சங்கல்பத்தோட இந்த பூஜைகளோட சேர்ந்து எப்பேற்பட்ட ஒரு தோஷமா இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்றது தான் நம்ம சுவாமிகள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. ஸோ நீங்க மறக்காம கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. கடைசி நேரம் வரைக்கும் நீங்க அதை வந்து இழுத்தடிக்க வேண்டாம் அப்படின்றது தான் எங்களோட ஒரு ரிக்வெஸ்டா இருக்கு. ஏன்னா மிஸ் பண்ணிடக்கூடாதுல இப்பேற்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கு தான். ஸோ சுவாமிகள் இப்போ நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், ஜாதக நகலாம் அனுப்பி வைங்கோ. எப்பேற்பட்ட ஒரு தோஷமா இருந்தாலும் அதை நம்ம நிவர்த்தி பண்ணிடுவோம். நிவர்த்தி பண்ணிடுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு, சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்றத இப்போ தொடர்ந்து நம்ம வலியுறுத்தின்னு இருக்கோம்ல சுவாமி. இப்போ நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதை பத்தி? ஒருத்தருடைய ஜாதகம் என்னன்னு சொன்னாலே ஜோதிடம் தான். ஜோதிட சாஸ்திரங்கிறது வேதத்தில் வேதாங்கம்னு ஒன்று இருக்குது, ஒரு பாட்டு. அதில் 6 அங்கங்கள் இருக்குது. அதில் ஜோதிஷங்கிறது ஒன்று. இது வேதம் கொடுத்தது தான். அந்த ஜோதிஷத்தில் ஒரு பாட்டு தான் தனிப்பட்ட அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமின்னு. அதில் அஸ்ட்ராலஜிங்கிறதுல வர்றது தான் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட, அதாவது ஒருத்தருடைய பிறப்பு, அந்த பிறப்பினால் ஏற்படக்கூடிய அவளுடைய வாழ்க்கை முறை, இந்த பிறந்த நேரத்தை பொறுத்து அவளுடைய வாழ்க்கை முறை, அதனால் ஏற்படக்கூடிய சாதக பாதக பலன்கள், அதற்கு செய்யக்கூடிய பிராயச்சித்தங்கள் அப்படின்னு இந்த ஜோதிட சாஸ்திரத்தை 3ஆக பிரிச்சிருக்கு. அந்த பிறக்கக்கூடிய நேரம், அதனால் ஏற்படக்கூடிய அந்த டைம், டேட்டு, அந்த நட்சத்திரம், அதை பொறுத்து அவளுடைய பலன்கள், வாழ்க்கை ப்ரெடிக்ஷன்ஸ், அந்த ப்ரெடிக்ஷனுக்கு நல்லதோ கெட்டதோ அதை பொறுத்து செய்யக்கூடிய பிராயச்சித்தங்கள். இது 3ஆக ஜோதிட சாஸ்திரம் பிரிச்சிருக்கு. அதில் வந்து இப்போ திருமணம் ஆகலை, வயசு ஆயிடுத்தோ, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அல்லது திருமணம் ஆகிய வாளுக்குள்ள குழந்தை இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணும் பொழுது எப்பயுமே அந்த பிராயச்சித்தம் பண்ணும்போது யாருக்கு அந்த பிராயச்சித்தம் பண்ணுறோமோ அவளுடைய ஜாதகத்தை நம்ம வந்து அந்த பூஜையில் வைத்து, எப்படி ஒரு கல்யாணம் வருது, கல்யாணம் ஆகும்போது திருமாங்கல்யத்தை தாலி கட்டுறா, அப்படி எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்கிறோமே, நம்ம திருமாங்கல்ய தாரணம்னு சொல்கிறோம். மாங்கல்ய தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த மாங்கல்யத்தை ஒரு மஞ்சள் தேங்காயில் வச்சு திருமாங்கல்ய பூஜை பண்ணுவான். தெரியுமா உங்களுக்கு? பூஜை பண்ணி ஸ்ரீசுக்தம் சொல்லுவான். ஸ்ரீசுக்தம் சொல்லி திருமாங்கல்ய பூஜை பண்ணி அதற்கு பிறகுதான் அந்த திருமாங்கல்யத்தை எல்லாத்தையும் தொட்டு கொடுத்து அதுக்கு அதே மாதிரி தான் ஒருத்தருடைய ஜாதகம்ங்கிறது அவளுடைய ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு சொல்லுது. இந்த ஜாதகத்துக்கு என்ன பேரு? ஜென்ம பத்திரிகான்னு பேர். புரியுதா உங்களுக்கு? இதைத்தான் ஜாதகம் எழுதும்போது முதல்ல ஒரு ஸ்லோ அந்த பாடத்தை எழுதுவா. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. அந்த ஜென்ம பத்திரிகான்னா ஜனன ஜாதகம்னு பேர். அந்த ஜாதகத்தை எடுத்து அதனுடைய நகலை எடுத்து அந்த பூஜையில் எந்த பிராயச்சித்தம் பண்ணுறோமோ அந்த பிராயச்சித்தம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிராயச்சித்தம் பண்ணும்போது அந்த ஜாதக நகலை அங்கே வைத்து, இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறேன். ஒருத்தருக்கு கல்யாணம் வரன் பார்க்க ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாதகத்தை எடுத்துன்னு போய் முதல்ல குலதெய்வம் கோயிலில் போய் அந்த குலதெய்வம் சந்நிதியில் வச்சு அந்த ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணி எடுத்துன்னு வந்து அதுக்கு அப்புறம் தான் அதை வந்து வரனுக்கு கொடுப்பா எல்லாருக்கும். அதே மாதிரி தான் பிராயச்சித்தங்கள் பண்ணும் பொழுதும் ஒருத்தருடைய ஜாதக நகலை எடுத்து அந்த பிராயச்சித்தம் பண்ணுற யாகத்தில் அந்த ஹோமத்தை அந்த ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணும் பொழுது அதனுடைய சம்பந்தம் வந்துடுறது இல்லையா? அந்த சம்பந்தம் அந்த தோஷத்தை சரி பண்ணக்கூடிய சக்தி அதற்கு உண்டு. அந்த ஸ்பரிஷம்னு இருக்கு இல்லையா? அந்த ஸ்பரிஷம் ஏற்படுறது அந்த இடத்துல அந்த ஜாதகத்தினுடைய அந்த பத்திரிகையினுடைய ஸ்பரிஷம் ஏற்படுகின்ற பொழுது அந்த பூஜையில் வைக்கப்படும் பொழுது அந்த தோஷத்தை அது உள்வாங்கிட்டு அந்த பூஜை உள்வாங்கிட்டு அந்த தோஷத்திலேருந்து நிவர்த்தி கொடுக்கும். சுவாமி, இப்பேற்பட்ட ஒரு ஸ்தலத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அதுக்கான பலன்கள் வந்து சொல்ல முடியாதுல்ல சுவாமி? ஏன்னா நம்ம வந்து இந்த பெண்களுக்காக சுயம்பராக்கலா பார்வதி ஹோமம் மட்டும் இல்லாமல் கந்தர்வராஜ ஹோமம் ஆண்களுக்காக வந்து பிரத்யேகமாக பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ப்பசாந்தி ஹோமம் அப்படின்னு பண்ணுறோம். கணபதி ஹோமத்துலேருந்து ஆரம்பித்து இத்தனை ஹோமங்கள் பண்ணும்போது அதுக்கான பலன்கள் என்ன? பாம்பாட்டி சித்தர் ஆலயத்தில் பண்ணுறோம். அதனாலும் சங்கராட்ட தொலைக்காட்சி இந்த பாம்பாட்டி சித்தர் ஸ்தலம் சங்கரங்கோயில் தலம். ஆனால் பண்ணக்கூடிய இந்த யாகங்கள்லாம் பண்ணக்கூடிய பிராயச்சித்த யாகங்கள்லாம் பண்ணக்கூடியது அந்த பாம்பாட்டி சித்தர் ஆலயத்தில் வச்சு பண்ணுறோம். ஆனால் அதற்கு முன்னாடி அந்த ஆலயத்தில் இந்த யாகத்தில் கலந்துக்கிறவாளுகள்லாம் எல்லாருக்கும் அந்த பலன் முழுமையாக கிடைக்கணும்னு சொல்லி சங்கரா தொலைக்காட்சி
தனிப்பட்ட முறையில் பிரத்யேகமாக சங்கரா தொலைக்காட்சி சார்பாக அவளே நமக்காக வேண்டி ஒரு பிரார்த்தனை அந்த ஆலயத்தில் ஒரு ருத்ரமகாயாகத்தை பண்ணுறான். பிரார்த்தனை பண்ணிட்டு அதன் பிறகு வந்து தான் இந்த பாம்பாடி சித்தர் சித்த சமாதி ஆலயத்தில் வச்சு இந்த யாகங்களை பண்ணுறான். அதுவும் முறைப்படி பண்ணணும். எப்பயுமே எதுக்கும் அந்த ஒரு அதாவது என்ன சொல்லுவான்னா ஸ்ரத்தையாக பண்ணுறது ஒன்று இருக்குது, கிரமமாக பண்ணுறது உண்டு. கிரமம்னு என்னது? வரிசை கிரமம்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம 1 2 3ன்னு போடுறோம் இல்லையா, அதே மாதிரி கிரமம்னு ஒன்று இருக்குது. அந்த கிரமம் என்னென்னா முதல்ல கணபதியை பண்ணக்கூடாது. அதனால் முதல்ல கணபதி ஹோமம். கணபதி ஹோமம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னது, இப்போ நீங்கள் ஒரு கல்யாணமே பண்ணாலும் நவகிரக பிரீத்தி பண்ண சொல்லுவான். பிள்ளையார் பூஜை நவகிரக பிரீத்தின்னு பண்ணுவான். நவகிரக பிரீத்தி பண்ணாமல் பண்ணக்கூடாது. அதனால் நவகிரக ஹோமம். அப்புறம் அவன் என்ன நட்சத்திரம் இருக்காளோ அந்த நட்சத்திர சாந்தி. நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பொதுமக்கள் எல்லாரும் இருக்கா, எல்லாரும் இந்த யாகத்தில் கலந்துக்கிறான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருப்பான். அப்போ அதனால் என்ன பண்ணுறோம், 27 நட்சத்திரங்களுக்கு சாந்தி ஹோமம் பண்ண போகிறோம். வேதத்தில் 27 நட்சத்திரங்களுக்கும் வேத மந்திரம் இருக்குது, காயத்ரி இருக்குது, நட்சத்திர காயத்ரி இருக்குது, ரிக்வேத மந்திரமும் இருக்குது. ஆமாம், அந்த 27 நட்சத்திரங்களுடைய வேத மந்திரங்களாலும் காயத்ரி மந்திரங்கள் நட்சத்திர காயத்ரி மந்திரங்களாலும் ஹோமம் நடக்கிறது. இப்போ கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், நட்சத்திர சாந்தி, அடுத்தாப்புல திக்பாலகர்கள் ஹோமம் அதுவும் பண்ண போகிறோம். அது பண்ணி முடிச்சுட்டு இது ஒரு பக்கம், அது பிறகு இந்த பக்கம் கந்தர்வராஜ ஹோமம், அதோட சேர்த்து கந்தர்வராஜ ஹோமம், ஸ்ரீசுக்த ஹோமம், கடைசியில் சுயம்பரா பார்வதி ஹோமம். இது ஒரு ஹோமம் உண்டத்தில். இன்னொரு பக்கம் சர்பசாந்தி ஹோமம் தனியாக ஒரு ஹோமம் உண்டத்தில் நடக்கும். இதுக்கு ஒரு சர்ப மண்டலமே போட போகிறோம். சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாரும் இதை பார்க்க போகிறான். ஆமாம், லைவாக அதை பார்க்க போகிறா. இது பிரம்மாண்டமான. இப்போ சில பேர் சர்பசாந்தி ஹோம்னா சில ஆலயங்களில் பண்ணுறா, சர்பசாந்தி தோஷத்துக்குன்னு சில ஆலயங்களில் போய் பண்ணுறா. அவள் எல்லாம் என்ன சொன்னால் லைனாக உட்கார வச்சு கையில் 2 நாகரை கொடுத்து உட்கார வச்சு பூஜை பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு சங்கல்பத்தை பண்ணி எழுப்பி விட்டு போய் உண்டியில் போட்டு போயிடுங்கன்னு சொல்லிடுவான். சங்கரா தொலைக்காட்சி அப்படி பண்ணல. இந்த சர்பசாந்தி ஹோமத்தை முறைப்படி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு சர்ப மண்டலமே போட போகிறோம். சர்ப மண்டலம் போட்டு இது ரிக்வேதத்தில் இதுக்கு கர்நாடகாலேருந்து ஸ்பெசிஃபிக்காக போத்தின்னு சொல்லக்கூடியவாள்லாம் வரா. புரியுது உங்களுக்கு? அவள் இந்த யாகத்தை சர்பசாந்தி யாகத்தை அடியனுடைய குமாரன் இதை முன்னெடுத்து பண்ணுறார். சர்பசாந்தி ஹோமத்தை உடனே இந்த சர்பசாந்தி ஹோமத்தில் எல்லா விதமான நாகர்கள் இருக்கா. நாகர்களில் அனந்தன், வாசிகை, காளிங்கன், கார்கோடகன், தட்சகன், பதுமன், சங்குலிகன், பத்மநாபன், மகாபத்மன்லாம் இருக்கா. 8 மகாநாகர்கள், அஷ்டமகா நாகர்களும் அவளுடைய குழந்தை, பேரன், பேத்தின்னு நிறைய நாகர்கள் இருக்கா. எல்லா நாகர்களுக்கும் ரிக்வேதத்தில் ஒவ்வொரு நாகர்களுக்கு பேர் இருக்குது. அத்தனை நாகர்களையும் அந்த சர்ப மண்டலத்தில் ஆவாகனம் பண்ணி அவளுக்கு முறைப்படி பூஜைகள் பண்ணி அந்த சர்பத்துக்கெல்லாம் ஹோமம் சூக்தத்தில் ஸ்ரீசுக்த ஹோமம் இருக்கு இல்லையா, புருஷ சுக்தம் பெருமாளுக்கு பண்ணுறோம், துர்க்கைக்கு துர்கா சுக்தம் பண்ணுறோம், லக்ஷ்மிக்கு ஸ்ரீசுக்தம் பண்ணுறோம். அதே மாதிரி சர்பசுக்தம்னு ஒரு சுக்தம் இருக்குது வேதத்தில். அந்த சர்பசுக்தத்தினால ஹோமம் பண்ணுறோம், சர்பசாந்தி ஹோமம் பண்ணுறோம். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சர்பங்களுக்கெல்லாம் பலி போடுறோம். பலி பூஜையும் நடக்கும். இதுக்கு ஆசிலேஷா பலி பூஜைன்னு பேர். ஆமாம், இது சுப்பிரமணியர் பிரதானம் இந்த சர்பசாந்தி ஹோமத்துக்கு. என்ன நிறைய இன்னைக்கு கர்நாடகாவில் கொட்கேங்கிற ஒரு ஊரில் குட்கே சுப்பிரமணியர் கோயில், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சர்பசாந்தி ஃபேமஸ். அங்கேயும் என்ன பண்ணால் ஒரு கும்பலாக உட்காந்து பண்ணுவான். ஆனால் நம்ம சங்கரா தொலைக்காட்சி இதை ஸ்பெசிஃபிக்காக கரெக்டாக பண்ணணுங்கிறதுனால இதை ஏற்பாடு பண்ணி பண்ணுறான். இங்கேயும் சுப்பிரமணியர். ஏன் சுப்பிரமணியர் அப்படின்னு சொன்னான்னா, இப்போ பாருங்க, இந்த சர்பம் இல்லாத எந்த தெய்வங்களுமே கிடையாது. சிவன் பாருங்க கழுத்தில் பாம்பு கட்டின்னு இருப்பார், பெருமாள் பாம்பில் படுத்துன்னு இருப்பார், என்ன அம்பாள் நாகரை சிரசில் வச்சுட்டு இருப்பார், என்ன விநாயகர் இடுப்பில் பாம்பு கட்டின்னு இருப்பார், என்ன பைரவர் உடம்பு முழுக்கவே பாம்பு, நாகாபரண பூஷிதன் பைரவருக்கே பேர். உடம்பு முழுக்கவே இந்த கையில் ஒரு 2 பாம்பு இருக்கும், இந்த படத்தில் 2 பாம்பு இருக்கும், கங்கணத்தில், அது மாதிரி எல்லாம் உடம்பு முழுக்க நாகாபரண பூஷிதன் பைரவருக்கு பேர் பைரவர். ஆனால் ஒரே ஒரு தெய்வம் மட்டும்தான் சர்பத்தை காலுக்களை வச்சிருக்கும் மேய்ச்சின்னு இருப்பார். யார் தெரியுமா? சுப்பிரமணியர். இந்த சுப்பிரமணியருக்கு தான் சர்பம் கட்டுப்பட்டு காலில் மிதிச்சுட்டு இருப்பார். ஓகே சாமி, இப்போ புரியுதா? அப்போ இந்த சர்பசாந்தி ஹோமத்தில் சுப்பிரமணியர் ஏன் பிரதானம் அப்படின்னா, அப்போ நம்ம சுப்பிரமணியருக்கு அங்கே கலசம் வைக்கிறோம். புரியுது உங்களுக்கு? அதுபோக ராகு கேதுக்கள் இந்த சர்பத்துக்கு அதிதேவதையாக 2 பேரும் காரணமாக இருக்கிறதுனால ராகு கேதுக்கும் 2 சர்பங்கள் நம்ம இதில் உருவங்களில் அதில் ராகு கேதுக்கும் கலசங்கள் வைக்கிறோம். சுப்பிரமணியம் இருக்கிறோம், கேதுவுக்கு விநாயகரையும் ராகுக்கு துர்கையும் கலசம் வைக்கிறோம். இது போக பிரதானமாக ஒரு சர்பத்தில் சர்பராஜனுக்கு ஒரு கலசம் வைப்போம்.
இதை மாதிரி முறைப்படி சங்கரா தொலைக்காட்சி. அதே மாதிரி இந்த பக்கம் கந்தர்வராஜ ஹோமம். கந்தர்வராஜ ஹோமத்தில் நவகந்தர்வர்கள், நவகந்தர்வ ஸ்திரீகள், அதுபோக கந்தர்வராஜன், கந்தர்வ ராஜனில் இந்த ட்ரிப் விஸ்வாவசு வருடமாக இருக்கிறதுனால அந்த விஸ்வாவசு கந்தர்வனை பிரதானமாக வச்சு இந்த யாகத்தை பண்ண போகிறோம். புரியுது உங்களுக்கு? இதே மாதிரி சுயமரா பார்வதி மண்டலம்னு ஒரு மண்டலம், இது மாதிரி ஒரு 5 மண்டலங்கள் போடுறோம். நவகிரக மண்டலம் போடுறோம், நட்சத்திர மண்டலம் போடுறோம். ஒவ்வொரு மண்டலங்களும் ஒவ்வொரு டைப்பான மண்டலங்கள். அந்த மண்டலங்கள், அந்த கலசங்கள், இப்போ நட்சத்திர மண்டலத்தில் 27 கலசங்கள் இருக்கும். சுவாமி, ஒவ்வொரு வாட்டியும் சங்கரா டிவி வந்து ஹோமங்கள் பண்ணுறோம் அப்படின்றது மாதிரி இல்லாமல் எதுக்காக இந்த ஹோமங்கள் பண்ணுறோம், இந்த ஹோமங்களில் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம், இந்த ஹோமங்கள் பண்ணுறதுனால என்ன மாதிரியான பிரதிபலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது, இதனால் என்னென்ன விஷயங்கள் நமக்கு பார்க்க போகிறோம், நல்லது நடக்க போகிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோமங்களில் என்ன மாதிரியான ஒரு திரவியங்கள் சேர்க்க போகிறோம், எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் மெனக்கட்டு ஒவ்வொரு விஷயமா அவளுக்கு எடுத்து சொல்கிறதுனால மக்களுக்கு எவ்வளோ வந்து ஒரு தெளிவு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நான் ஏன் இந்த ஹோமத்தில் கலந்துக்க போகிறேன் யார் கேட்டாலும் அவளே இப்போ விளக்கம் சொல்லிடுவாள்ல சுவாமி. இப்போ இதை பார்க்குறவா அத்தனை பேருக்குமே இந்த ஹோமத்தில் நான் ஏன் கலந்துக்க போறேன், இதுல கலந்துக்கிறதுனால எனக்கு என்ன சிறப்புகள் இருக்குன்றது இப்ப அவளே சொல்லிடுவாள்ல சுவாமி. ஆமா, இப்போ வந்து பார்த்தேன்னா இப்போ உடம்புல எத்தனையோ ஆர்கன் இருக்கு. என்ன, ஹார்ட் இருக்கு, லிவர் இருக்கு, கிட்னி இருக்கு, என்ன கணையம் இருக்கு. புரியுது உங்களுக்கு? ஒவ்வொரு ஆர்கன்ஸு. இதில் எந்த ஆர்கன்ஸ் ப்ராப்ளம் பண்ணாலும் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். அதே மாதிரி தான் சங்கரா தொலைக்காட்சி ஒரு 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 பலன் கிடைக்கணும்னு சொன்னால் அதுக்கு எதெல்லாம் தடங்களாக இருக்குமோ எல்லா ஆர்கனையும் எப்படி சரி பண்ணுற மாதிரி சங்கரா தொலைக்காட்சி எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணி அந்த பலனை கிடைக்கிறதுக்கு இந்த அத்தனை யாகங்களையும் இதை சேர்த்து பண்ணுறான். மக்களாகிய நீங்கள் மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. கடைசி நாள் வரைக்கும் வச்சுக்க வேண்டாம், ஏன்னா எங்கேயாவது மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆகிடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் கீழே நம்பர்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்க கால் பண்ணீங்கன்னா எங்களோட டீம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இன்னும் ஷேர் பண்ணுவா. அடுத்து வரப்போற 12 நாட்கள் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள், இந்த ஹோமங்கள் எதுக்காக பண்றோம், இந்த ஹோமங்கள் பண்றதுனால நமக்கு என்னென்ன பிரதிபலன்கள் கிடைக்க போறது அப்படின்னு சிறப்பு விருந்தினர்களை அழைச்சின்னு வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் பேசதான் போறோம். இப்பேற்பட்ட ஒரு மகா ஆலயத்துல இப்பேற்பட்ட சிறப்பு ஹோமங்கள் கிடைக்க போறது அப்படின்னு லைஃப்ல ஒன் டைம் தான். அதை கண்டிப்பா அதை நம்ம யாருமே மிஸ் பண்ணிட கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்க திரும்ப இந்த விஷயத்தை வலியுறுத்திட்டே இருக்கோம். விசேஷமா இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். நான் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களும் இந்த சர்பசாந்தி ஹோமத்தை பத்தி பிரதானமா எடுத்து பண்ண போறோம். ஏன்னா இதுதான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறதுனால, பேஸா இருக்கிறதுனால இந்த சர்பசாந்தி ஹோமத்தை பத்தி அடுத்த 2 நாட்கள் லைவ் ப்ரோக்ராம்ல இதை பார்க்க போறோம். ரொம்ப நன்றிகள். அதனால எல்லாரும் வெயிட் பண்ணி மறந்துடாம மிஸ் பண்ணாம இந்த அடுத்து வரக்கூடிய எல்லாரும் 12 நாளும் பாருங்க. அடுத்து வர 2 நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரலை கண்டிப்பா பாருங்க. மக்களாகிய நீங்கள், உங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா கீழே நம்பர்ஸ் இருக்கு, தயவு செய்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டுருங்க. கடைசி நேரம் வரைக்கும் எதையுமே வந்து நீங்க தள்ளி போடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு விஷயம் நமக்கு ஒரு வாட்டி தான் கிடைக்கும், அதையே நம்ம மிஸ் பண்ணணும். இது மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி கிடைக்குமா இந்த மாதிரியான ஒரு ஸ்தலத்துல, அதுதான் நாங்க திருப்பியும் வலியுறுத்திட்டே இருக்கோம். ஏன்னா பெண்களுக்காக தனியா வந்து இந்த மாதிரி சுயம்பர கலா பார்வதி ஹோமமும் கந்தர்வராஜ ஹோமம் பிரத்யேகமா ஆண்களுக்காக பண்றது மட்டும் இல்லாம சர்ப்பசாந்தி ஹோமம், அது மட்டும் இல்லாம நிறைய ஹோமங்கள் இந்த மாதிரியான ஒரு இதுல நம்ம பண்ண போறோம். அதோட சிறப்புகள் என்ன அப்படின்றத இன்னும் வரப்போற 12 நாட்கள் நம்ம சிறப்பு விருந்தினர்களை அழைச்சின்னு வந்து நிறைய விஷயங்கள் பேசதான் போறோம். நீங்க மறக்காம நாங்க வலியுறுத்திட்டே இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றதான். மீண்டும் நாளை 6:30 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்ருதா.